மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ பாலியல் உறவை வைத்து கொண்டிருக்கின்ற போது அந்த பாலியல் உறவின் மூலமாக அந்த பெண் முழு உச்சக்கட்டம், அதாவது ஃபுல் ஆர்காசம், முழு உச்சக்கட்டம், அல்லது அந்த பாலியல் உறவின் மூலமாக முழு இன்பத்தை அடையாமல் தடுக்கின்ற காரணிகளை பற்றித்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒவ்வொரு ஆண்களும் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியை யூடியூப்பிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்த மறக்க வேண்டாம். என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245. எனவே போன முறை நிகழ்ச்சியிலே இந்த பெண்கள் உச்சக்கட்டத்தை அடைவதற்குரிய படிகள், ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குது என்று பார்த்தோம். முதலாவதாக டிசையர், செக்ஸிலே பாலியல் உறவிலே ஈடுபட வேண்டும் என்ற ஆசை அல்லது வேட்கை. இரண்டாவதாக முந்திய ஒரு எழுச்சி நிலை, ஏர்லி அரவுசல் என்று சொல்லுவோம். மூன்றாவது படி என்று சொல்லுகின்ற போது அது ஹை அரவுசல் அல்லது லேட் அரவுசல் என்று சொல்லுவோம். அதாவது இவ்வளவுக்கும் போய்த்தான் ஒரு பெண் உச்சக்கட்டம் அடைகிறார். ஆனால் இந்த நிலைமை ஆண்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த மாஸ்டர்பேஷன் அல்லது சுய இன்பம் அல்லது கைப்பழக்கம் இருக்கிற ஆண்களுக்கு தெரியும். சில பேர் ஒரு நிமிஷத்திலேயே ஒரு போர்ன் ஃபில்மையோ ஒரு செக்ஸ் ஃபில்மையோ பார்த்து கொண்டு அவர்கள் உடனடியாகவே உச்சக்கட்டத்தை அடைந்து விந்தை வெளியேற்றி விடுகிறார்கள். இந்த நிலைமை பெண்களுக்கு ஒருபோதும் வராது. குறைந்தது அவர்களுக்கு இந்த உச்சக்கட்டத்தை அல்லது ஆர்காசத்தை அடைவதற்கு ஏறக்குறைய 15 ஆண்கள் ஒழுங்காக அந்த பெண்ணை தூண்டினால் அவர் உச்சக்கட்டம் அடைவதற்கு ஏறக்குறைய 15-20 நிமிடங்கள் தேவைப்படுகிறது. எனவே இந்த காலத்தில் என்ன செய்கிறார், ஆண்கள் தங்களை அறியாமலேயே விந்தை வெளியேற்றி விடுகிறார்கள். அதாவது ப்ரீமேச்சுரல் இஜாக்குலேஷன் என்று சொல்லுவோம், விந்து முந்துதல். அதன் பிற்பாடு விந்து வெளியேறின பிற்பாடு ஆணினுடைய எல்லாமே அடங்கிவிடும். ஒரு பக்கத்தில் அங்காள திரும்பி படுத்து விடுவார். படுத்து விட்ட பிற்பாடு பெண்ணுக்குத்தான் அப்போதுதான் ஆசை ஆரம்பமாக இருக்கின்றது. ஆனால் இங்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இதன் காரணமாக அந்த பாலியல் உறவிலே அந்த திருமண வாழிலே பாரதூரமான விரிசல்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் என்னை வந்து சந்திக்கின்ற இந்த கப்பல்ஸ், ஆண் பெண் இருவரையும் என்னாலே இந்த பிரச்சனையின் காரணமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த முதல் ஆர்வம் வேண்டும். இரண்டாவதாக பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக தூண்ட வேண்டும், ஏர்லி அரவுசல். கொஞ்சம் மேலே போகும்போது இன்னும் கூடுதலாக அந்த பெண்ணை தூண்ட வேண்டும். எவ்வாறு ஒரு பெண்ணை தூண்டுவதென்று சொல்லி இப்போது நான் உங்களுக்கு பாடம் எடுக்க முடியாது, உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனால் இந்த 2 நிலைமையும் ஒரு ஆண் செய்வதற்கு அங்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது என்னவென்றால் ஈகோ. நான் என்ற ஒரு அகங்காரமோ அல்லது நான் ஈகோ என்று சொல்வேன். நான் தான், எனக்கு வெக்கம், ஒரு பெண்ணை போய் தூண்ட முடியாது. அதுக்கு பெண்ணுக்கு நான் கீழே போகணுமா, பெண்ணை தூண்டுவதற்கு அதுக்கு கீழே நான் போகக்கூடியது என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம். ஒரு அவர்களுக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு ஈகோ பிரச்சனையாகவும் இருக்கலாம். எனவே தான் நான் சொன்னேன், திருமணம் முடிக்கின்ற போது கணவனும் மனைவிக்கும் இடையில முதலாவது சுத்தம் பார்க்கக்கூடாது. 2 பேரும் சுத்தமாக இருக்கணும், சுத்தம் பார்க்கக்கூடாது. ரெண்டாவதாக இந்த ஈகோ பிரச்சனை இருக்கக்கூடாது. இந்த 2ம் இல்லாவிட்டால் தான் அந்த பாலியல் வாழ்க்கை அல்லது இல்லற வாழ்க்கை சந்தோஷமாகவும் இனிமையாகவும் அமையும். எனவே இந்த ஹை அரவுசல் என்று சொல்லப்படுகிற மிகவும் கூடிய அளவு தூண்டலை அந்த ஆண் செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த 20 நிமிடத்திற்குள்ளே பெண்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதன் பிற்பாடு இந்த 4வது நிலைமை என்னவென்றால் உச்சக்கட்டத்துக்கு முதல் இருக்கிற நிலைமை, அதை நாங்கள் சொல்லுவோம் ப்ரீ ஆர்காசம் என்று சொல்லுவோம். எனவே இந்த ப்ரீ ஆர்காசம் என்று சொல்லப்படுகிறது உச்சக்கட்டத்துக்கு முந்தைய. இவ்வளவு நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஒவ்வொரு ஆண்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
பல பேர், அதாவது நிலத்திலே 175% ஆண்கள் உலகத்திலேயே, அது எங்களுடைய நாட்டிலே இலங்கையை பொறுத்தவரை அது மிக கூடுதலாக இருக்கின்றது, ஒரு பெண்ணை உச்சக்கட்டம் அடைய அவர்கள் செய்யவில்லை. இது மிகவும் முக்கியம். ஒன்று, அந்த ஆண் போதைப் பொருளுக்கோ அல்லது மதுபானத்துக்கோ அடிமையாக இருக்கலாம், அல்லது அவராலே கூடுதலான நேரம் பாலியல் உறவை செய்ய முடியாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் முதலிலே சொன்னது போல சுத்த பிரச்சனை அல்லது ஈகோ, நான் பெருசா, என்னுடைய மனைவி பெருசா, மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மை கூட இது ஒரு பெரியராக இருக்கலாம். எனவே முக்கியமாக வாயை திறந்து பேசுங்கள். இது மிகவும் முக்கியமானது. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உண்மையாக சொல்ல போனால் சில பேர் இந்த யூடியூப்பில் எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கானவர்கள் என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். பார்த்து சொல்லுவார், அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா என்று. இல்லை டாக்டர், பயமாக இருக்கிறது, நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன், நானும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பேன் என்று சொல்லி என்னுடைய உறவினர்கள் கண்டுகொள்வார்கள். அந்த நிலைமையிலே தான் நாங்கள் எங்களை நிலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அறிவு சார்ந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூட, அது பாலியல் சம்பந்தமான நிகழ்ச்சியை பார்க்கக்கூட எங்களுடைய பெண்களுக்கு பயமாக இருக்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ண பயமாக இருக்கிறது. அந்த நிலைமை தான் நாங்கள் இருக்கின்றோம். பெரிய கவலையாக இருக்கின்றோம். அது பிழை. இது எங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிக் கொள்வது மிக முக்கியம். எனவே இந்த முதலில் நான் சொன்னது செக்ஷுவல் டிசையர், இரண்டாவதாக ஏர்லி அரவுசல், மூன்றாவதாக ஹை அரவுசல், நான்காவதாக ப்ரீ ஆர்கானிசம். இந்த நிலைமைகளிலே ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு என்ன தேவை என்பதை அந்த ஆணுக்கு தெரிவிக்க வேண்டும். சில நேரங்களிலே பெண்ணிற்கு மேலே இருந்து பாலியல் உறவை செய்கின்ற போது, மிஷனரி பொசிஷன் என்று செய்கின்ற போது சின்ன ஆண் கொஞ்சம் கீழே இருப்பார். அப்போது அந்த ஆணினுடைய ஆண்குறி பெண்ணினுடைய யோனிக்குள்ளே சரியாக போய் உள்ளுக்கே போகாது. அப்போ பெண் என்ன சொல்ல, நேல கொஞ்சம் இன்னும் பாருங்கள். எனவே வாயை திறந்து கதையுங்கள், பேசுங்கள். அப்போதான் இந்த பாலியல் உறவு உங்களுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமானதும் இன்பகரமானதும் இருக்கும். இதான் நான் மீண்டும் மீண்டும் எங்களுடைய பெண்களுக்கு நான் சொல்லுவது. ஆண்கள் கொஞ்சம் கதைக்கலாம், ஆனால் பெண்கள் இன்னும் வெட்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க முடியாது. எனவே இந்த 4 நிலைமைகளில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். போன பிற்பாடு 5வது நிலைமையில தான் இந்த ஆர்காசம் என்ற நிலைமை ஏற்பட இருக்கிறது. எனவே இந்த 5 நிலைமைகள், எனவே இதே ஆண்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள். டக்டிக் டோஸ் என்று சொல்லி மிஷனரி பொசிஷனில் இருந்து கொண்டு பெண்ணுக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்கிற பொழுது நீங்கள் ஒரு நாளும் அந்த பெண் உங்களுடைய பாலியல் உறவிலே அவர் சந்தோஷம் அடைய மாட்டார், உச்சக்கட்டத்தை ஆர்காசத்தை அடைய மாட்டார். அதே நேரத்தில் அவர் பாலியல் உறவை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய வலிக்கிடுவார், வெறுக்க வலிக்கிடுவார். எனக்கு இது தேவையில்லை, இப்படி ஒரு கணவர் தேவையில்லை. தன்னுடைய சொந்த மனைவியையே திருப்திப்படுத்த முடியாத கணவர் தனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவரை அறியாமலேயே அவருடைய மனசுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடும். இதன் பிற்பாடு அது எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாகி கடைசியிலே போய் விவாகரத்து, டிவோர்ஸுக்கு போய் நிற்கும். எனவே தயவு செய்து ஆண்கள் இந்த 5 நிலைமைகளையும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு செகண்டில் விந்து வந்து உங்களுக்கு உச்சக்கட்டம் வரலாம். ஆனால் பெண்களுக்கு குறைந்தது 15 to 20 நிமிடங்கள். நான் சொன்ன இந்த 5 படிமுறைகளையும் நீங்கள் ஒழுங்காக செய்தீர்களாக இருந்தால் இவ்வளவுக்கும் காலம் எடுக்கும். எனவே மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம், ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கின்ற விடயங்களாக இருக்கின்றது. ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு தரம்தான் சான்ஸ் கிடைக்கும், ஓன்லி 1 சான்ஸ். எனவே இந்த தரப்பட்ட ஒரு தர வாழ்க்கை சந்தோஷமாகவும் உங்களுடைய மனைவிக்கோ என்னுடைய கணவனுக்கோ இன்பத்தையும் அவர்கள் உச்சக்கட்டம் அடைவதற்கு உதவக்கூடிய ஒரு வாழ்வாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலே, எந்த குடும்பத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பாலியல் உறவு நன்றாக அமைந்திருக்கிறோ அந்த குடும்பம் சந்தோஷமாக, அந்த இல்லற வாழ்க்கை எல்லா விதத்திலும், பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கலாம், எல்லா விதத்திலும் இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். எனவே ஆண்கள் வேலை 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 என்று ஓடி திரியாதீர்கள். ஒரு கொரோனாவிலே 1-2 மணித்தியாலங்கள் அல்லது ஒரு கிழமையிலே 4-5 மணித்தியாலங்களாவது உங்களுடைய மனைவிக்காக, உங்களுடைய பெண் துணைக்காக ஒதுக்குங்கள். இது மிகவும் முக்கியமானது. நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.